தேவ மகனே, தேவ மகளே, உனக்காக இந்த வார்த்தை வருகிறது. இதோ நீ எந்த காரியங்களையும் செய்திருக்கலாம், எந்த வேலையையும் நீ கடந்த நாட்களில் செய்திருக்கலாம். ஆனால் இந்த வேளையிலே உன் மனதை அவருக்காக, உன் சிந்தையை அவருக்காக, அவருடைய கரத்தின் மூலியமாக, அவருடைய பயங்கரத்தின் வல்லமை மூலியமாக உன்னை ரட்சித்து உனக்கு பரத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பி பர்வதங்களில் இருந்து நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நன்மைகளையும் அவர் உனக்காக காரியங்களையும் பயங்கரமான காரியங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். அவர் வானத்தின் மதகுகளை திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீ யோசிக்கலாம், நான் சிறியவனாக இருக்கிறேனே, நான் எதையும் அறியாதவனாக இருக்கிறேனே, இந்த உலக அறிவில்லை ஆண்டவரே, எனக்கு வேத அறிவில்லை ஆண்டவரே, நான் எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு தோல்வியாக அமைகிறது, நான் யார் மூலமாக சென்றாலும் அது எனக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, அது எனக்கு இரக்கம் இல்லாமல் இருக்கிறது, அது எனக்கு தயவில்லாமல் இருக்கிறது. ஆனால் அவருக்குள் நீ வரும்போது, அவருடைய நன்மைக்குள்ளாக நீ பிரவேசிக்கும் போது, அவரே தஞ்சம் என்று நீ தேற்றும் போது, அவர் சொல்கிறார், அவர் உனக்கு தேவ வெளிச்சமாக, தேவ பயங்கரத்தின் அக்கினியாக உன்னை நிரப்பி உன்னுடைய நாட்களை வருஷிக்க பண்ணுகிற தேவனாகவும், நீ இழந்த காரியங்களையும் உனக்கு இரட்டிப்பான நன்மைகளையும் அவர் உன்மேல் வருஷிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நீ யோசிக்கலாம், இதெல்லாம் சாத்தியமான நீ நம்பாம இருக்கலாம். ஆனால் அதுவே உனக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் வளமையையும் கொழுமையையும் தருகிறதாக இருக்கிறது. யோனா யோசிச்சிருக்கலாம், நான் அப்பவே தேவனுடைய பேச்சை கேட்டு நான் போயிருந்தேனா எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நடக்காம இருந்திருக்குமே. ஆனால் அதுவே அவனுடைய சித்தமாக அமைந்து, அதுவே அவனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் என்கிற இருள், உன் வாழ்க்கை இருக்கிற பாடுகள் என்கிற இருள், உன் வாழ்க்கை இருக்கிற நிந்தை என்கிற இருள், உன் வாழ்க்கை இருக்கிற கஷ்டம் என்கிற இருள், அதை நீக்கி அவருடைய பரிசுத்த ஆவியின் வெளிச்சம் மூலியமாக, அவருடைய பரிசுத்த ஆவியின் கிருபையின் மூலியமாக, அவருடைய பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதத்தின் மூலியமாக, அவருடைய பரிசுத்த ஆவியின் தைரியத்தின் மூலமாக உன்னை ஆசீர்வதித்து இரட்டிப்பான நன்மைகளினாலும், அவர் உனக்கு இரட்டிப்பான காரியங்களினாலும் உனக்கு போஷித்து, உனக்கு நன்மைகளை தந்து, உன்னை பயங்கரமும் பெரியவனாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எலியாவை ஆசீர்வதித்த தேவன் அவர். எலியா மேலே செல்லும் போது, எலிசா, ஓ சால்வை இங்க வந்துருமா, இங்க வந்துருமா, இங்க விழுந்துருமான்னு தேடி ஓடி அதன் பின்னே சென்று, ஓ சால்வை, அவருடைய அக்னி என்கிற சால்வை, அவருடைய ஆசீர்வாதம் என்கிற சால்வை, அவருடைய வல்லமை என்கிற சால்வை அவன் பிடித்தது போல, எலியாவின் தேவன் வல்லமை உள்ளவர் என்கிறத நீ விசுவாசித்து, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்கிற சால்வையை, அவருடைய ஐஸ்வர்யம் என்கிற சால்வையை, அவருடைய இரக்கம் என்கிற சால்வையை நீ பிடித்துக் கொள்ளும் போது, எலியாவில் இருந்த தேவன் எலியாவை பயன்படுத்தினதை விட எலிசாவை பயன்படுத்தினதை போல உன்னை பயன்படுத்துவாராக. யோசிக்கலாம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமானு யோசிக்கலாம். ஆனால் அதுவே உனக்கு விடையாக, அதுவே உனக்கு நன்மையாக, அதுவே உனக்கு காரியங்களை வர்ஷிக்க பண்ணுகிறதாக இருக்கிறது. There may be no chances that can happen. You know how the flowers bloom. There may be many scientific reasons behind it. But the Bible says He is the one who makes them bloom. நீ விதையை விதைத்திருக்கலாம், நீ அதற்கு தண்ணீரை பாய்ச்சிக் கொண்டிருக்கலாம். ஓ, இது மரமாக, இது ஒரு பெரிய காரியமாக, இது ஒரு பெரிய ஜெயமாக, அது உனக்கே அது ஒரு விடையாக இருந்திருக்கலாம். ஆனால் அதை விளைய செய்கிறவர் கர்த்தராக இருக்கிறார்.
எந்தெந்த போராட்டங்களோடும், எந்தெந்த வேதனைகளோடும், எந்தெந்த பாடுகளோடும், கஷ்டத்தோடும் வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்லையே, நான் எந்த காரியத்தை செய்தாலும் அது தோல்வியாக அமைகிறது, நான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு இருளாக இருக்கிறது, நான் செய்கிற காரியங்கள் ஒரு இருளாக இருக்கிறது, நன்மைகள் இல்லையே, போராட்டங்களாக இருக்கிறது, பாடுகளாக இருக்கிறது, நான் எந்த காரியத்தை செய்தாலும் எவ்வேளையில் செய்தாலும் அது எனக்கு அது ஒரு பாடாகவே அமைகிறது யோசிக்கலாம். ஆனால் அவரை நீ நாடி தேடி வரும்போது அவர் ஒருவரே உனக்கு நன்மைகளை தருகிற தேவனாகவும், உனக்கு தேவையான காரியங்களை சந்திக்கிற தேவனாகவும், உனக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி அவர் பர்வதங்களிலிருந்து நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நீ யோசிக்கலாம், நான் இந்த காரியத்தை செய்தால் இது எனக்கு மேன்மைப்படும், இந்த மனிதர்களை நான் சந்தோஷமாக வைத்தால் இது எனக்கு நடக்கும், நான் இந்த உலக மனிதர்களை நாடியே, இந்த உலக மனிதர்களை தேடியே என்னுடைய வாழ்க்கையை நான் அழித்துக் கொண்டிருக்கிறேனே. ஆனால் அவரை பார்க்கும் போது, அவரை தேடி நாடி அவரை நீ வரும்போது அவர் உனக்கு நன்மைகளை தருகிற தேவன் என்று நீ மறந்து நீ உலக மனிதர்களை நாடி இருக்கும் போது உனக்கு வாழ்க்கையில் வருகிற இருள், உன் வாழ்க்கையில் வருகிற தோல்விகள் உனக்கு அதிகரித்துக் கொள்ளும். நீ அவரை தேடுவாயாக. உன் வாழ்க்கையிலே முழு மனதோடும், முழு இருதயத்தோடும், முழு சிந்தையோடும் அவரை சந்திக்கும் போது, அவரை தேடும் போது, ஆண்டவரே நீர் எனக்கு போதுமப்பா, நீர் எனக்கு நன்மைகளை தாருங்கப்பா, நீ வரும்போய் நிற்கும் போது அவர் உனக்கு நன்மைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். நீ யோசிக்கலாம், ஆண்டவரே நான் எந்த காரியத்தை செய்தாலும், ஆண்டவரே நான் எவ்வித பாடுகளை சந்தித்தாலும் என்னை தேற்றுங்கப்பா, என்னை ஆற்றுங்கப்பா, என்னை சுமந்து கொள்ளுங்கப்பா, என்னை தோளின் மேலாக ஒரு குழந்தையை போல. ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடும் போது அவன் சிறு வயது குழந்தையாக இருந்தான். அவனுடைய ஊழியனுக்கு அவன் உத்தமமாகவும் உண்மையாகவும் அவன் தன் மகனை போல் அவனை நேசித்து அவனை தாற்று, அவன் மகனை போல, அவன் மகளை போல அவனுடைய ஊழியக்காரனுக்கு விசுவாசமாக இருந்தான். தேவன் தேர்ந்தெடுத்த பாத்திரமாக, தேவன் உன்னை தேர்ந்தெடுத்த கருவியாக, தேவன் உன்னை தேர்ந்து கொள்ள ஒரு திறவுகோலாக மாற அவருடைய சத்தியத்தையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய ஊழியத்தை நீ எடுத்துரைத்து அநேக ஜாதியர்களுக்கு நீ ஈசர்களாக நீங்கள் மாறும்போது அவருடைய நன்மைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் என்னும் இருளை, உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் என்கிற இருளை, உன் வாழ்க்கையில் இருக்கும் நிந்தைகளின் இருளை அவரை மாற்றி உனக்கு பரிசுத்த ஆவியின் வெளிச்சத்தையும், உனக்கு ஜெயம் என்கிற வெளிச்சத்தை, உனக்கு நன்மை என்கிற வெளிச்சத்தை, உனக்கு சாந்தம் என்கிற வெளிச்சத்தை, உனக்கு தைரியம் என்கிற வெளிச்சத்தை அவர் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். மகனே மகளே, நீ எந்தெந்த சிந்தைகளோடும், எந்தெந்த காரியத்தோடும், எந்தெந்த போராட்டங்களோடும் வந்து அமர்ந்திருக்கலாம், அவர் உனக்கே, அவர் ஒருவரே உனக்கு விடையாக, அவர் உனக்கே உனக்கு திருவகோளாக உனக்கு நன்மைகளை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவரை நாடி அவரை தேடி, ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களுக்கு நன்மைகளை தருகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. ஓ ராபா ஷதாராரா, அவர் நன்மைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். ஓ மகனே, ஓ மகளே, உன் வாழ்க்கையை ஒப்புவிக்கும் போது, ஆண்டவரே நான் எந்த நிலையில் இருந்தாலும், எவ்வித பாடுகளும் எவ்வித போராட்டங்களை சந்தித்துக் கொண்டு இருந்தாலும் அப்பா, நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம் அப்பா, உம்மை நாடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை மன்னித்து உமதுக்கு புதிய சிருஷ்டியாக, புதிய மனிதர்களாக, புதிய ஜாதிகளாக எங்களை மாற்றி உமது ஊழியத்திற்கென்று எங்களை எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புவிப்போமா. அவர் ஆபிரகாமின் தேவனாகவும், ஈசாக்கின் தேவனாகவும், யாக்கோபின் தேவனாகவும், 12 கோத்திரங்களை பெயர் பெயராக அவர் பெயர் பெயராக சூற்றின தேவனாகவும், லேவி கோத்திரத்தை தனக்கென்று தெரிந்து கொண்டு 12 கோத்திரங்களை ஆயத்தம் பண்ணின தேவன் அவர் ஒருவரே. உன்னையும் தேடி வந்திருக்கிறார், நீயும் உன்னையும் நாடி வந்திருக்கிறார். ஓ மகனே, ஓ மகளே, உன் வாழ்க்கை ஒப்புவிப்பாயாக. யோசிக்கலாம், இது என்னால முடியல பாஸ்டர்,
இதனால செய்ய முடியல. நான் எந்த காரியத்தை செய்தாலும், எந்த வேலைகளை செய்தாலும் அது எனக்கு தோல்வியாக அமைந்து கொள்கிறது. அது எனக்கு பாடுகளாக, அது எனக்கு நிந்தையாக, அது எனக்கு கஷ்டமாக, அது எனக்கு போராட்டமாக அமைகிறதுன்னு யோசிக்கலாம். ஆனால் அவரை தேடி வரும்போது, அவரை நாடி வரும்போது, அவர் ஒருவரே தஞ்சம் என்று உன் வாழ்க்கைக்குள்ளாக அவரை வைக்கும் போது, அவர் உனக்கும் கஷ்டங்களை அவர் தராமல் உன்னை எதிர்பார்த்து வந்திருக்கிற நன்மைகளையும் உன்னை எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியங்களை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நீ எந்த நிலையில் வந்து அமர்ந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒருவரே அறிகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ ராபா ஷகதரா ராபா. நாம் ஜெபிப்போம். லோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் வருகிறேனப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தி எங்களுக்கு கேட்க உதவி செய்தீங்களே, இந்த கேட்கப்பட சாக்கியத்தை தந்தீங்களே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. மட்டுமல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் எந்தெந்த நோக்கத்தோடு எந்தெந்த காரியத்தோடு நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம் அதை நிறைவேற்றி நீங்க வழி நடத்துங்க. பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி பர்வதங்களை நிறைவேற்றி வழி நடத்துங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே எந்தெந்த காரியத்தை எந்தெந்த நோக்கத்தை நாங்கள் செய்திருக்கலாம், ஆனால் அதை நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு என்று ஆண்டவரே நீங்கள் அதை ஆசீர்வாதமாக, அதை எங்களுக்கு ஐஸ்வர்யமாக, சம்பத்தாக, கனத்தாக ஆண்டவரே வளமையாக, கொழுமையாக மாற்றி நீங்க வழி நடத்துங்கப்பா. உமது வார்த்தையை நாங்கள் நாடி தேடி வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் எதையும் தேடி வரல, நீ ஒருவரே தஞ்சம் என்று, நீ ஒருவரே எங்களுக்கு தருகிற தேவன் என்று விசுவாசித்து வந்திருக்கிறோம்ப்பா. அத்தனையும் நீங்க வழி நடத்துங்க, நீங்க வழி நடத்துங்க, நீங்க வழி நடத்த எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ரபா ஷாதாரா லா ரபா கபாரா ரபா பாபா 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 ஓ ரீமா ரபா ஷாதாரா லா ரபா. எல்லாரும் உற்சாகத்தோடு உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம்ப்பா. நீ ஒருவரே நன்மைகளை தருகிற தேவனாக, ஏற்ற வேலைகளை ஏற்ற காரியங்களை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. நாங்க எந்த உலக மனிதர்களையும் எந்த உலக ஜீவ ஜந்துக்களையும் நாங்கள் நாடி வரலப்பா, உம்மை நாடி வந்திருக்கிறோமப்பா. நீரே தஞ்சம் என்று, நீரே கோட்டை என்று, நீரே அரண் என்று, நீரே ஜெயத்தை தருகிற தேவன் என்று வந்து அமர்ந்திருக்கிறோமப்பா. நீங்க ஒரு ஜெயத்தை தந்துங்க, நீங்க பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி பர்வதங்களை நிறைவேற்றி வழி நடத்துங்கப்பா. இன்னும் ஒரு வேடத்தில் உள்ள ஆழமான ரகசியங்களை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளுங்கப்பா. இன்னும் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க நீங்க வழி நடத்துங்கப்பா. நீர் பெருகணும், நாங்கள் செருகணும் அப்பா. எங்களை மேன்மைப்படுத்த இல்லப்பா, இன்னும் உலகம் எங்கும் நாங்கள் போய் சகல ஜாதியர்களையும் சீஷராக்கி உமது வார்த்தையின் வசனத்தை நாங்கள் போதித்து ஆண்டவரே, இன்னும் உமது வார்த்தையை நாங்கள் கட்டமைக்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க வழி நடத்துங்க, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கைகளை ஒருத்தர் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா.